வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ல் இன்றைக்கி ஒரு ஃபன் டாஸ்க் நடந்தது, அதை பற்றி பார்க்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து சிட்ஸ் இருக்குங்க, பிக் பாஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சிட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தரும் எழுந்து வந்து அதை வாசிக்கணும். வாசித்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுதியான நபர்கள் யார் யார் அதுக்கான விளக்கம் தரணும். இப்படி தான் அந்த ரவுண்டு முடியுது. ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே எல்லாருமே வாசிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா பவுலில் வந்து ஒரு 3 சிட்ஸ் இருக்கும். ஏன் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டை பற்றி நான் இன்னும் விளக்கமாக சொல்லலைன்னா, அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான பிக் பாஸே தேர்ந்தெடுத்த தைரியமான 3 பேரை வந்து தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படியா ஒரு ரவுண்டு முடிஞ்சது. அடுத்து அந்த 3 சிட்ஸ் இருக்கும். தைரியமான 3 பேர் எழுந்து வந்து அந்த 3 சிட்ஸை யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்கிறார், பேலன்ஸ் இருக்கிறத. அப்போ எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கை தூக்கி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியம்னு வெளியில் காமிச்சிக்கிற விஷாலாக இருக்கட்டும், ரொம்ப தைரியமாக போல்டாக பேசுகிற தீபக் கூட இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்களே, இது மாதிரி நான் தான் பெரிய சாச்சனா, அப்புறம் முத்துக்குமார், இவங்க எல்லாருமே கை தூக்கி இருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, அவர் தேர்ந்தெடுக்கிறார் சௌந்தர்யா, ஜாக்லின், அப்புறம் வந்து அன்ஷிதா, இவங்க 3 பேரை வந்து பிக் பாஸே தேர்ந்தெடுக்கிறாரு தைரியமான ஆட்களா. அப்போ நம்மளுக்கே இது தெரியுது. இதை தான் நம்ம வெளியில பார்க்குறோம். அன்ஷிதா கூட இப்போ கொஞ்சம் போல்ட் ஆயிட்டு வராங்க, அவங்க முகத்துக்கு நேராக பேசுறாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டா அவர் வந்து சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணது, ஜாக்லினை செலக்ட் பண்ணது ரொம்ப என்ன சொல்ற யதார்த்தமான உண்மையா இருந்தது. அதுதான் அவர் சொல்ற தைரியமான பெண்கள் வந்து 3 பேரும் வந்து நிற்கும் போது உண்மை 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 இதுதான் சொல்ல வேண்டியிருந்தது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே பூசி மழுப்புற பதில்களை தான் எல்லாருமே சொன்னாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, அந்த டாப் 5க்குள்ள வர முக்கியமான 3 கண்டஸ்டன்ட்ஸ் இவங்களா தான் இருப்பாங்க. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க 3 பேரை பத்தி? அதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.